இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்டில் அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் தற்குறி விஜய். ஏன்னா இருக்க அதாவது முதலமைச்சருடைய பைத்தியம் பிடித்து விட்டது தற்குறி விஜய் அவர்களுக்கு. நேற்று காஞ்சிபுரத்தில் அதாவது மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட நீ நிற்கல, நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீ நிற்கல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகலை தற்குறி விஜய். அந்த மக்கள் சந்திப்பில் நீ என்ன பேசணும்? உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா இல்லையா? அதாவது மக்கள் சந்திப்பில் மக்களை இல்லையா உங்கள் கட்சிக்காரங்கிட்ட நீங்கள் என்ன பேசணும் தற்குறி விஜய்? கட்சி இல்லையா வளர்ச்சி எப்படி, நீங்கள் எப்படி பணியாற்றலாம், எஸ்ஐஆர் இப்போ வந்திருக்கு, நீங்கள் மக்கள்கிட்ட போய் சந்திங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் கட்சியை பற்றி பேசலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு தற்குறி விஜய். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு வீடியோ போன வாரத்தில் வீடியோ வெளியிட்டார் இல்லையா? அதாவது என்ன வீடியோ